இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இயேசுவின் உயிர்ப்பை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்? இயேசுவின் உயிர்ப்பை பற்றி சிந்திக்கும் பொழுது எனக்கு முதலில் நினைவுக்கு வந்தது சவுல் பவுலாக மாறியதுதான். காரணம், சவுல் யார்? யூத மதத்தை சார்ந்த ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு மனிதர். யாவே இறைவன் தான் அனைத்திற்கும் கடவுள் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தவர். பழைய ஏற்பாட்டை நன்கு கற்று அறிந்தவர், பல மொழிகள் பேசக்கூடியவர், கடவுள் மீது தீராத காதல் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இயேசுனுடைய பெயரை கேட்டவுடனே அதை தாங்க முடியாமல் இயேசுவை யார் யார் வழிபடுகிறார்களோ, இயேசுவை யார் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று உரோமை அரசிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வருகின்றார். வருகின்ற வழியிலே இயேசு அவரை சந்திக்கின்றார். ஒரே பார்வை, அவருடைய பார்வை செயலிழந்து விடுகிறது. இயேசுவை பார்த்து யார் என்று கேட்கின்றார் சவுல். இயேசு சொல்லுகின்றார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான், நீ துன்புறுத்தும் நாசரேத்தூர் இயேசு நான் தான் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே குழப்பம். 3 நாள் பார்வை இல்லாமல் இருக்கின்றார். 3ஆம் நாள் பார்வை பெற்று திருமுழுக்கு பெறுகின்றார். அன்று முதல் இயேசுதான் மீட்பர், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சவுல் இயேசுவோடு வாழவில்லை. இயேசு செய்த புதுமைகளை பார்க்கவில்லை. இயேசு சொன்ன செய்திகளை காதால் கேட்கவில்லை. இயேசுவை பற்றி எதுவும் அறியாமல் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒற்றை நம்பிக்கையை உள்வாங்கியவர் இயேசுவை பற்றிய போதனையை ஆரம்பிக்கின்றார். ஆக இயேசு என்ற உயிர்த்தெழுதல் என்பது எந்த சூழலில் ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த மனிதனை மாற்றி அவனை உயிர்த்தெழ வைக்கக்கூடிய தன்மை கொண்டது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்றை பார்க்க வேண்டும் என்றால், இயேசுடைய இருபுறத்திலும் 2 கள்வர்கள். ஒருவன் சொல்லுகின்றான், ஏனென்றால் அங்கு நடக்கக்கூடிய சூழலையும் பார்த்து அவன் புரிந்து கொள்ளுகின்றான், இந்த இயேசு உண்மையிலேயே கடவுளாக இருக்கக்கூடுமோ என்ற எண்ணத்திலே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் விண்ணகத்தில் இருக்கின்ற பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய், இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஆக அந்த மனிதன் அவ்வளவு நாள் அவன் தீயவனாக வாழ்ந்தவன், கடைசி நொடி பொழுதில் அவனுடைய வாழ்வில் மனமாற்றம் ஏற்படுகிறது. அவன் இறந்து போயிருந்தான், உயிர் தெழுகின்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழலில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகிலே பல போர்கள், இயற்கை பேரிடர்கள், ஏமாற்றங்கள், மன அழுத்தங்கள், வேலை இழப்புகள் என்று பலவற்றினால் மனிதர்கள் மனம் வதங்கி போய் வாடிப்போய் இருக்கின்றார்கள். இந்த சூழலில் வாழ்கின்ற இந்த மனிதர்கள் எப்படி உயிர்த்தெழ முடியும்? இவர்களை எப்படி உயிர்த்தெழ நாம் செய்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுடைய கல்லறை நினைவுக்கு வருகிறது. இயேசுடைய கல்லறைக்கு முன்பாக ஒரு கல்லை வைக்கின்றார்கள். அது 1 டன், அதாவது 1000 கிலோவிற்கு மேலாக உள்ள ஒரு கல். அந்த கல்லை நீங்கள் உள்ளிருந்து திறக்க முடியாது. திறக்க வேண்டும் என்றால் வெளியிருந்து தான் திறக்க வேண்டும். ஆக அதற்கு பாதுகாவலர்கள், உரோமை படையினுடைய பாதுகாவலர்களை விட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இயேசுடைய உடலை ஒருவேளை எடுத்துச் சென்று விட்டார்களா என்றால் என்ன செய்வது என்று 100 அடிக்கு ஒரு பாதுகாவலர், உரோமை பாதுகாவலர் நிற்கின்றார்கள். ஆனால் எதையும் பொருட்படுத்தாது ஆண்டவர் இயேசு உள்ளிருந்து அந்த கல்லை உடைத்தெறிந்து விட்டு வருகின்றார். ஆமன்புக்குரியவர்களே, வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் அவற்றை உடைத்தெறியும் தன்மை நமக்கு வேண்டும். இதற்கு இன்றைய எடுத்துக்காட்டு என்று சொல்லுகின்ற பொழுது, உக்ரைனிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது, காசா பகுதியிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் நடந்து மக்கள் இறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அங்கிருக்கின்ற மக்கள் ஓடிப்போய் ஒளிந்து விட்டார்களா? இல்லை, மாறாக இழந்த அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக முன்வருகின்றார்கள். அவர்களை வீடுகளை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்கின்றார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார்கள். எல்லாம் முடிந்துவிட்டதென என்றல்ல, இனியும் வாழலாம், நாம் இனியும் எழுந்து நிற்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் உயிர் தெழுகின்றார்கள் என்பதுதான். தந்தையே,
இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னார் அல்லவா? அப்பொழுதே நம் அனைவருடைய உயிர்ப்பும் உண்மையாக ஆரம்பமாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழலிலும் நாம் பல நேரங்களிலே பல பிளவுகளையும் வெறுப்புகளையும் நாம் அன்றாடம் சம்பாதித்து கொண்டிருக்கின்றோம். பிளவுகள் என்று எண்ணுகின்ற பொழுது சமயத்தினால் ஏற்படுகின்ற பிளவுகள், மதத்தினால் ஏற்படுகின்ற பிளவுகள், ஜாதிய பிளவுகள், அரசியல் பிளவுகள் என்று பொதுவான இடங்களில் பிளவுகளை பார்க்கின்றோம். இன்னும் குடும்பங்களிலே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாதனால் ஏற்படுகின்ற பிளவுகள் என்று பலவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இன்று நம்மை பிளவுபடுத்தி ஆதாயம் தேடிக்கொள்ளுகின்றார்கள் என்பதுதான். ஆகவே இந்த நம்மை பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கின்ற எவரிடமும் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் பலம் அதிகம். ஆக ஒற்றுமையுடன் நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் உயிர்த்தெழுகின்றோம் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, அன்பு வாழ்வின் அடிப்படையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்விலே அன்பு இருக்கிறது என்றால் நீங்கள் உயிர்த்தெழுந்து இன்னும் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய வாழ்விலே அன்பு செத்து போய்விட்டதென்றால் நீங்கள் மரித்திருக்கின்றீர்கள், உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அர்த்தமாக பார்க்க வேண்டும். அதுபோன்று இன்றைய செய்தித்தாள்களிலே நாம் பலவற்றை பார்க்கின்றோம். பலரை பற்றிய தவறான செய்திகள், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் குடிக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள், போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பல நேரங்களில் பார்ப்பதுண்டு. ஆனால் இந்த செய்தித்தாள்களும் இந்த மீடியாக்களும் பொதுவாக கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் இளைஞர்கள் எல்லாம் இப்படித்தான். ஆனால் உண்மை என்னவென்றால் 90% இளைஞர்கள் நல்ல இளைஞர்களாக தான் இருக்கின்றார்கள். 10% தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மீடியாக்கள் இந்த 10%ஐ 90%ஆகவும் 90%ஐ 10% மாற்றி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை என்னவென்றால் நம்மை எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களாக மாற்ற முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் பல இடங்களிலே குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில காலங்களிலே குடும்பங்கள் இருக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் அது ஒரு சில இடங்களிலே ஒரு சில நாடுகளிலும் அப்படி இருக்கிறது. ஆனால் பல இடங்களில் இன்னும் குடும்பம் நிலைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே வருகின்ற செய்திகள் நம்மை எதிர்மறை சிந்தனைகளுக்குள்ள தள்ளி நம்மை மரணிக்க முற்பட்டாலும் அவற்றிலிருந்து நாம் விடுபட்டு நாம் உயிர்த்தெழுந்து எது நல்லது, எது கெட்டது, எது நல்ல செய்தி, எது உண்மையான செய்தி என்பதை ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இந்த காலகட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அதுபோன்று பல செயல்களுக்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம். பல சித்தாந்தங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது பல எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், பல செயல்களுக்கு அடிமையாக இருக்கலாம், பல செயல்பாடுகளுக்கு அடிமையாக இருக்கலாம். இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே பல அடிமைத்தனங்கள் இருக்கும். அந்த அடிமைத்தனங்களிலும் நாம் உயிர்த்தெழ வேண்டும். ஏன் குடும்பங்களிலே நாம் மற்றவர்களை கொடுமைப்படுத்துகின்ற விதங்களாக இருக்கலாம், வார்த்தைகளுக்கு தேவையற்ற வார்த்தைகளில் நாம் அடிமையாக இருக்கலாம், பிறரை குறை கூறுவதில் நாம் அடிமையாக இருக்கலாம், பிறரை பற்றி எப்பொழுதுமே தப்பாக பேசுகின்ற ஒரு செயல்பாட்டை கொண்டவர்களாக இருக்கலாம், எப்படியாவது மற்றவரை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்ற அடிமைத்தனத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது மதுவுக்கு அடிமையாக இருக்கலாம், தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களுக்கு அடிமையாக இருக்கலாம். அவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு நாம் உயிர்த்தெழுகின்ற பொழுது உண்மையான உயிர்ப்பை நாம் அடைகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டு வர நாம் இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு சீடர்களுக்கு அறையில் தோண்டி சொன்னார், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று. இதோ இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகவும், உங்களுடைய இல்லங்களும் உங்களுடைய உள்ளங்களும் நிறைவாக முழுமையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பி வாழவும் இறைவன் அருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஆமென்.